ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்பஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 4/7/2025 வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல முருகப்பெருமான் இந்த நாளை நமக்கு எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம ஆருடத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. உங்க கேள்விகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம இந்த ஆருடத்தை பார்க்க போலாம். ஓம் சரவணபவ. நமக்கு முருகப்பெருமான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் 14. இந்த 14 அப்படின்ற எண்ணுக்கு கொங்குமல்லி அப்படின்ற பூ மூலியமா நமக்கு இந்த நாளுடைய ஆருடத்தை முருகப்பெருமான் கொடுக்கிறாரு. யோகாதி யோகத்தை பார்ப்பவரே, துன்பமே இல்லாத இன்பமான வாழ்க்கையில் இன்று நீ பலவித தொந்தார்த்தங்களை காண உன் மனம் துடிக்கின்றது. அதிலும் உன் தைரியத்தை கொண்டு பல காரியங்களில் ஈடுபட்டு பல நஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் நிந்தையான பெயர்களையும் பல பெயர்களால் உன் விஷயத்தில் பல சதித்திட்டங்களையும் சில நாட்களுக்கு முன் ஒரு கன்னிகையின் கோல் குண்டுணித்தனத்தால் பந்துக்களுக்கு நேர் விரோதியாகவும் மற்றும் இடைஞ்சல் பலவடைந்து சமாளித்து இப்பொழுதுதான் கலவரப்பட்ட புத்தியானது சற்று தெளிவுற்று எதையும் ஆழ்ந்து செய்வதற்கு தகுந்த மனதிடத்தை கொண்டு மேன்மை பெற்று வருகிறாய். இந்த வாரத்திற்கு பிறகு சுப கிரகங்கள் எல்லாம் உன் ராசிக்கு நட்பு பெற போகின்றது. பொல்லாத லோபியர்களின் உறவு நீங்கி நல்லவர்களின் சிநேகம் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கல்வியானது மேலுக்கு மேல் விருத்தி அடையக்கூடும். கவனமாக பறித்த பொருளாயினும் கை சேராமல் வந்து சேரும். கடன் கொடுத்த பொருள் கிடைக்கும். மனையில் ஒற்றுமையான வாழ்க்கையும் பொருள் சேதமின்றி வருமானம் அதிகரிப்பும் நாடிய எண்ணங்களுக்கு நல்ல ஜெயம் உண்டாகும். இது உத்தமம். முருகப்பெருமான் உங்களுடைய கேள்விக்கு இதுல பதில் கொடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த நாளை முருகப்பெருமான் நமக்கு உத்தமம் அப்படின்ட்டு கொடுத்திருக்காரு. உத்தமம் அப்படின்னாலே நமக்கு வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு செயலையும் துணிஞ்சு இறங்குங்க. முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு இறங்குங்க. 1க்கு 4 தடவை முடிவு பண்ணி முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு செயல்ல இறங்குங்க. சகலத்திலையும் அவர் உங்க கூட இருந்து வெற்றியை தருவாரு. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க வாழ்க்கையில் நல்ல மேன்மையான நிலைமைக்கு போகலாம். வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால கண்கூடாவே பார்க்க முடியும். எதிரிகள் அழிவாங்க. உங்களுக்குன்னே ஒரு கவசம் மாதிரி உங்க உடம்ப சுத்தி முருகப்பெருமானே இருப்பாரு. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் பாடலா கேட்கறத விட அதை படிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால வேல்மாறல் படிங்க. இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.